கைஸ் இன்னைக்கு நான் சாம்ஸ் 77 சங்கீதம் 77 வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தாவீது வந்து குமுறுறான். ஆண்டவரே, எனக்கு நீங்க பண்ண வாக்குத்தத்தத்தெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல உங்களுடைய கிருபையெல்லாம் என்னை விட்டு விலக்கிட்டீங்களா? இல்லன்னா ஆண்டவரே, உங்க உருக்கமான இரக்கங்கள்லாம் எங்க போச்சு? அப்படி இப்படின்னு குமுறுறான். அப்பதான் எனக்கு ரிலேட் ஆச்சு. நம்ம தான் இப்படி இருக்கோம்ன்னு பார்த்தா, நம்மாள் தாவீதும் இப்படிதான் இருக்காரு போலன்ட்டு. பட் அவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அவன் அதே அதிகாரத்துல அடுத்து தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, இது என்னோட பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்துல இருக்கிற வருஷங்கள நான் நினைவு கூறுவேன்ங்கிறான். ஸோ ஐ வாண்ட் டூ டெல், நீங்களும் இதே மாரி பயங்கரமான சிச்சுவேஷன்ஸ்ல போயிட்டுருக்கலாம். வாக்குத்தத்தம்லாம் ஆண்டவர் தந்தாரு. அதெல்லாம் பொய்யா போகுதா? இல்ல நம்ம தான் கேப்பபிள் இல்லையா? இல்ல ஆண்டவரே ஆண்டவர் அவருடைய கிருபைய நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டாரா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? அப்படி இப்படின்னு பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள நீங்க போயிட்டுருக்கலாம். பட் ஐ வாண்ட் டூ டெல் யூ, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கு. ஆண்டவர் அதை நிறைவேற்ற போற காலமும், நேரமும், வருஷங்களும், நாட்களும் எல்லாமே சமீபமா இருக்கு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பர்ப்பா வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நிறைவேற போகிற டைம்ல தான் ஒண்ணுமே நடக்கலையே ஆண்டவரே, என்ன எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் வருது. இது எதுக்கான அடையாளம்னா, ஆண்டவர் அதை நிறைவேற்ற போறாரு, சீக்கிரமா நிறைவேற்ற போறாரு. ஆனா உங்களுடைய விசுவாசம் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க விசுவாசிச்சுக்கிட்டே இருங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அது நடக்கும். ஸோ கிவ் அப் பண்ணிடாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன்.